உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். இந்த ரிஷபராசிக்கு என்ன ஒரு நன்மைனா, சனி பகவான் இப்போ மீனத்துல 2.5 வருஷம் இருக்காரு பாருங்க. இது பொற்காலம், மிகச்சிறந்த காலங்க. பாக்கியாதிபதி சனி லாபத்தில் இருக்காரு. இந்த கணக்கை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். 2வது ராசியை சனி பகவான் பார்க்கிறாரு. இது மிக முக்கியமான விஷயம். சோம்பேறித்தனம் நிறைய வருங்க. சோம்பேறித்தனம் உடையவர்களைத்தான் சனி பகவான் பிடிக்கிறார். இப்ப சனி பகவான் லாபத்தில் இருக்கிறது என்ன லாபம்? இந்த கூடுதல் பொறுப்பு எடுத்து நீங்க செய்யறது உங்களுக்கு நட்டமாகாது. நீங்க நாளைக்கு ப்ரமோஷன் லிஸ்ட்ல உங்க பேர் வரும். அந்த அளவுக்கு உங்கள் வேலை வாங்க போகிறார் சனி பகவான். அதற்குரிய பரிசையும் பாராட்டியும் கொடுக்க போறாரு. அதை தெரிஞ்சுக்கோங்க. ரிஷபராசின்னு கேட்டிங்கன்னா, இந்த கொடுத்து சிவந்த கரங்கள்னு சொன்னாங்க பாருங்க. பிறருக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய மனசு, சுயநலம் இல்லாமல் இளமையில் இருக்கக்கூடிய மனசு இந்த ரிஷபராசிக்கு இருக்குங்க. இளமை காலத்தில் தன்னுடைய ஃபேமிலியை முன்னேற்றினவங்க பல பேர் ரிஷபராசியை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு திருமணம் ஆவதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, என்னுடைய சகோதரி, என்னுடைய சகோதரன், என்னுடைய தாய் தகப்பன் என்று நிறைய செய்திருப்பாங்க. ஆஃப்டர் மேரேஜில் நிறைய உண்மைகள் இந்த ரிஷபராசிக்கு புரிய ஆரம்பித்து, இனிமேல் நம்ம வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணுங்க அப்படின்னு ஒரு முடிவெடுத்து வாழ்கிறார்கள். இந்த ரிஷபராசிக்கு என்ன ஒரு நன்மைனா, சனி பகவான் இப்போ மீனத்தில் 2.5 வருஷம் இருக்காரு பாருங்க. இது பொற்காலம், மிகச்சிறந்த காலங்க. ரிஷபராசிக்காரங்க மீனத்தில் சனி இருக்கக்கூடிய இந்த காலத்தை மிக நல்ல பயன்படுத்திக்கிடலாம். ஏன்னா லாபத்தில் சனி. ஒருத்தருக்கு லாபமான வாழ்க்கையை சனி பகவான் அமைத்து தருவார். ஒருத்தருடைய ஜாதகத்தில் 11வது ஸ்தானத்தில் சனி இருக்காருன்னு சொல்லிட்டாலே ரொம்ப நல்லதுன்னு அர்த்தங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சனி பகவான் காலத்தில் எனக்கு கடுமையான துன்பம் வந்துருச்சுங்க அப்படிங்கிறாங்க. நீங்களே கர்மச்சனியை அனுபவிச்சிட்டீங்க. இப்போ லாபத்துக்கு சனி வந்திருக்கிறாருங்கும் போது மிகப்பெரிய லாபத்தை கொண்டு வந்து கொடுப்பார். முதல் லாபம், நிறைய சொத்து வாங்கக்கூடிய யோகம். ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, இப்போ நீங்கள் வீடு வாங்கிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி சனி நிறைய பாக்கியத்தை உருவாக்கி தருவார். பாக்கியாதிபதி சனி லாபத்தில் இருக்கார். இந்த கணக்கை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் பாக்கியாதிபதியாகவே இருக்கார். ஆகவே நீங்கள் முன் ஜென்மத்திலே செய்த பாக்கியம், உங்கள் முன்னோர்கள் செய்த பாக்கியம், இந்த பாக்கியம் என்ன செய்யும்? உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வுகளை தரும். அந்த உயர்வில் மிக முக்கியமானது சொத்து சேர்க்கை. ரிஷபராசிக்காரங்களுக்கு புதுசாக வீடு வாங்கக்கூடிய யோகம் இப்போ வருது. இந்த வீடு வாங்கும்போது இதுக்கு பேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9ஆம் இடத்தின் சனி 11ஆம் இடத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது பூர்வீக சொத்துக்கள் சிலருக்கு இருக்கும். இந்த பூர்வீக சொத்துக்களை விற்று நான் வீடு வாங்கணும்னு நினைக்கிறேங்க, ஆனால் என்னுடைய பூர்வீக சொத்துக்களை என்னால் விற்க முடியலை. எனக்கு எங்கள் அப்பா தந்த சொத்து, தாத்தா தந்த சொத்து, அதை என்னால் விற்க முடியலை, எனக்கு தடை இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்களேன். அந்த தடை எல்லாமே இப்போ விலகும். இது ஒரு நல்ல விஷயமா உங்களுக்கு இருக்குது. அதனால நீங்கள் புதுசாக சொத்து வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வந்துடுது. 2வது ராசியை சனி பகவான் பார்க்குறாரு. இது மிக முக்கியமான விஷயம். சோம்பேறித்தனம் நிறைய வருங்க. ராசியை சனி பகவான் பார்க்குறாருன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய சோம்பேறித்தனம் வரும். நீங்கள் ஒரு சனி பகவான் காலத்தில் பொற்காலமாக அமைச்சு கிடக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணணும்னா, பொதுவாக நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், உடலுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. சோம்பேறித்தனம் உடையவர்களைத்தான் சனி பகவான் பிடிக்கிறார். யார் சுறுசுறுப்பாக இருக்காங்களோ அவங்களுக்கு சனி பகவானால் எந்த துன்பமும் இல்லை. அதுதான் உண்மை. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் வளர்ப்பில் ரிஷபராசிக்காரங்க அக்கறை காட்டணும். இப்போ சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால என்ன ஆகும்னா, சில பேருக்கு உங்கள் பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்க மாட்டாங்க, மாறுபட்டு தான் நடப்பாங்க. இல்லை அவர்களுக்கு தீய சகவாசம் அப்படின்னு ஏற்படுது. இப்படி பிள்ளைகளால் சில தொந்தரவு இருக்குது. அப்போ அவர்களை நேர்மையாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு வந்துடுது. மிக முக்கியமான ஒரு விஷயம், ஆஃபீஸில் நம்முடைய பணிச்சுமை கூடும். ஒர்க் ப்ரெஷர் இருக்குதான் செய்யும் ரிஷபராசிக்கு. அவங்க அதை பற்றி யோசிக்காமல் நம்ம வேலை என்ன பதவி, கூடுதல் பதவியை கொடுப்பாங்க, கூடுதல் பொறுப்பு கொடுப்பாங்க. ஆல்ரெடி நீங்கள் என்ன பொறுப்பில் இருக்கீங்களோ அதை விட எக்ஸ்ட்ரா பொறுப்பு உங்களுக்கு சேரும். இப்போ சனி பகவான் லாபத்தில் இருக்கிறது என்ன லாபம்? இந்த கூடுதல் பொறுப்பு எடுத்து நீங்கள் செய்கிறது உங்களுக்கு நட்டமாகாது. நீங்கள் நாளைக்கு ப்ரமோஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வரும். அதுக்கு உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு உங்கள் வேலை வாங்க போகிறார் சனி பகவான். அதற்குரிய பரிசையும் பாராட்டியும் கொடுக்க போகிறாரு. அதை தெரிஞ்சுக்கோங்க. அஷ்டமஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார். மிக முக்கியமான விஷயம். சிலருக்கு கேட்டிங்கன்னா சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும். யூரிக் ஆசிட் ப்ராப்ளம், சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள், பிபி கட்டுக்குள்ளே அடங்கலைங்கம்பாங்க.
நிறைய பேர் அதை சொல்லுவாங்க, சார் எனக்கு ப்ரெஷர் கட்டுக்குள் அடங்கலை, எங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சுகர் கம்ப்ளைண்ட் இப்போ எனக்கு தலை தூக்குது அப்படிம்பாங்க. 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது நரம்பு மண்டலத்திலே சில பாதிப்புகள் வருகிறது. அதில் நம்ம கூடுதல் கவனமாக இருக்கணும். சனி இருக்கக்கூடிய வீடும் குருவுடைய வீடு, அவர் பார்க்கக்கூடிய வீடும் குருவுடைய வீடும் போது சுகர் கம்ப்ளைண்ட் அதிகப்படுத்தவும் சில வாய்ப்பு இருக்குது. இதில் என்னென்ன நரம்பு மண்டலங்களில் பாதிப்பு அப்படின்னு இருக்கிறதுனால அதில் கூடுதல் கவனம் எடுங்கள். ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள், ரிஷபராசியை சேர்ந்த ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் நல்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கான்சன்ட்ரேஷன் மாறும். பயணங்கள் நிறைய இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. பயணங்களின் போது உங்கள் பாதுகாப்பை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு எடுத்த காரியமெல்லாம் வெற்றி வரணுங்க. நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு லாபம் வருமானம், நல்ல லாபம் கிடைக்கும், ஏன்னா லாபத்தில் சனி. ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் படிக்கிறேன், அதில் நல்ல முன்னேற்றம், இது எல்லாமே நல்லா இருக்குது. அப்போ இன்னும் பெரிய வெற்றிகள் நமக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம யாரை வழிபாடு செய்தால் நமக்கு நிறைய நன்மைகள் இதில் கிடைக்கும் அப்படின்னா, நாம் வழிபட வேண்டிய தெய்வம் இடுக்கன்குடி மாரியம்மன். இந்த இடுக்கன்குடி மாரியம்மனை வழிபாடு செய்கிற போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் மிகவும் மனமகிழ்ந்து நிறைய நன்மைகளை அள்ளி வழங்குகிறார். இந்த சனி பகவானுக்கு மந்தன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஒரு ராசியில் 2.5 ஆண்டுகள் இருக்கக்கூடிய இந்த சனி கிரகம் நாம் செய்த நன்மை தீமைகளுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறாரு. இவர் பொதுவாக நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் மிகுந்த வெற்றிகளை நமக்கு தருகிறார். சனி பகவானுடைய மந்திரம் ஓம் காகதுவஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாது அப்படிங்கிறது சனி பகவானுடைய மந்திரம். பொதுவாக இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லிக்கிட்டு வந்தாலே சனி பகவான் எல்லா நன்மைகளையும் வாரி வாரி வழங்குவார். இவருடைய காலகட்டத்தில் மிக உயர்ந்த வெற்றிகளை பெற்றவர்கள் பலர். ஒருத்தருக்கு சனி திசை நடக்குதுனாலே வாழ்க்கையில் பிரச்சனைன்னு நடக்கக்கூடாது. சனி திசையினாலே வாழ்க்கையில் உயர்ந்தவர்கள் பலர். நம்முடைய ராசிக்கு சனி பகவான் பல நன்மைகளை தரப்போகிறார். அவர் என்ன நன்மைகளை தரப்போகிறார் அப்படிங்கிறது தான் நம்முடைய ராசி பலன்களில் இப்போ நான் சொல்ல போகிறேன். எனது அருமை நேயர்களே, இப்போ நம்மளுடைய ராசிக்கு இந்த சனி பகவான் இந்த 2.5 ஆண்டு காலம் மீன ராசியிலே சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த 2.5 ஆண்டு காலம் என்ன பலன்கள் தருவார் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். என்ன பரிகாரத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த பரிகாரம் மிக நுட்பமானது. இந்த பரிகாரத்தை நீங்கள் பின்பற்றுகிற போது சனி பகவான் மிகுந்த நன்மைகளை தரார். இதே காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுதுமே உடல் தூய்மை, ஆடைகளில் தூய்மை, இதெல்லாம் சனி பகவானுக்கு முக்கியம். உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ்.